Good morning everyone. Welcome you all. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மோலாலிட்டி அப்புறம் மோலாலிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் இத தான் நம்ம பார்க்க போறோம் பிரீஃபா. சரி. லாஸ்ட் வீடியோலயே மோலாரிட்டியை பத்தி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் with numerical problems. ஸோ அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா நல்லா புரியும். சரியா? சரி, எனிவே நம்ம இன்றைக்கி மோலாலிட்டியும் தென் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மோலாலிட்டியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வித் நியூமரிக்கல் ப்ராப்ளம் லாஸ்ட் வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மோலாலிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தென் மோலாரிட்டினா என்ன மோலாலிட்டினா என்ன நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ அதுக்கு மோலாலிட்டி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மோலாரிட்டியை நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோங்கிறத ஒரு கிளான்ஸ் நான் ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அந்தாண்ட வந்துட்டு நம்ம மோலாலிட்டியை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஏன்னா இங்கே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னா மோலாலிட்டி தென் இதுக்கு அடுத்து வர நார்மாலிட்டி ஃபார்மாலிட்டி இதெல்லாம் எதுவுமே இல்லை. சரியா? ஸோ இதை நல்லா ஒரு டைம் நான் ரிவைஸ் பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மோலாரிட்டிங்கிறது என்னென்னா டினோட்டட் பை சிம்பிள் கேபிட்டல் எம் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் present in 1 liter of the solution. அப்போ சொல்யூஷனில் என்னென்ன இருக்கும்? சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் இருக்கும். ஓகேவா? அதில் எத்தனை மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷனில் எத்தனை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் ப்ரெசண்ட்டாக இருக்குது அதுதான் மோலாரிட்டி. ஸோ மோலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இன் 1 liter ஆஃப் த சொல்யூஷன். ஸோ வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். இதுதான் பேஸ் ஃபார்முலா. மோலாரிட்டிங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். சரி, இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்டே என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபைன் பண்ணுறது தான் சார் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். ஓகேவா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தான் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ சொல்யூட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க கொஸ்டினில். சோடியம் ஹைட்ராக்சைடு H2SO4 அது மாதிரி எதனா ஒரு சொல்யூட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சொல்யூட் எவ்வளோ மோல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அந்த சொல்யூட்டை அதுக்குன்னு ஒரு மாலிகுலர் வெயிட் இருக்கும் இல்லையா? அந்த சொல்யூட்டுக்கு ஒரு மாலிகுலர் வெயிட் இருக்கும். ஏன்னா அது ஒரு மாலிகுல். இப்போ NaOHன்னு எடுக்கிறோம் அப்படின்னா NaOHக்குன்னு ஒரு மாலிகுலர் வெயிட் இருக்குது. இது வந்து மாலிகுலர் வெயிட் 40. ஓகேவா? ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு மாலிகுலர் வெயிட் 40. இப்போது 40 கிராம் NaOH நான் போய் லேபில் வெயிட்டாக எடுத்தேன்னா தட் இஸ் 1 மோல். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தட் NaOH அதான் சொல்யூட் இல்லையா? ஸோ அது வந்துட்டு 1 மோல். எப்போது நான் 40 கிராம் NaOH நான் லேபில் போய் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்தேன்னா அது 1 மோல். சரியா? கொஸ்டினில் அவங்க வந்து 40 கிராம் NaOH தான் கொடுக்குவாங்கன்னு நெசசரி கிடையாது. அவங்க 20 கிராம் NaOH கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அது எத்தனை மோல்? அது ஆஃப் மோல். 20 கிராம் NaOH கொடுத்துருந்தாங்கன்னா அது ஆஃப் மோல். சரியா? எப்படி? ஸோ given weight of the solute in gram divided by molecular weight of the solute. ஓகேவா? இப்போ 40 கிராம் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. 40 கிராம் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் வந்து 40. ஸோ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1. ஓகே, அவங்க 20 கிராம் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ 20 டிவைடட் பை 40 இஸ் ஈக்குவல் டு ஆஃப். ஓகேவா? ஆஃப் மோல். அப்போது இன்ஸ்டெட் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டுக்கு நான் என்னத்தை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? கிவன் வெயிட் ஆஃப் த சொல்யூட் divided by molecular weight of the solute. ஓகேவா? given weight of the solute in gram divided by molecular weight of the solute. So that will be number of moles. இப்போது அவங்க வந்து 10 கிராம் NaOH எத்தனை மோல்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நான் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இல்லையா? 40 கிராமில் 1 மோல் இன்ட்டு 10 கிராமில் எத்தனை மோல்? ஓகேவா? 40 கிராமில் 1 மோல் 10 கிராமில் எத்தனை மோல் இன்ட்டு 10. ஸோ 10ங்கிறது என்னது? கிவன் வெயிட். ஓகேவா? கிவன் வெயிட். 40ங்கிறது என்னது? மாலிகுலர் வெயிட். அப்போ கிவன் வெயிட் டிவைட் பை மாலிகுலர் வெயிட் போட்டோன்னா நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிடும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டுக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா கிவன் வெயிட் டிவைட் பை மாலிகுலர் வெயிட் போடலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டுக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மோலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் இதுக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ கிவன் வெயிட் ஆஃப் த சொல்யூட் இன் கிராம் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சொல்யூட். ஓகேவா? தென் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர் இருக்குது. ஸோ இன்ட்டு 1 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். சரி, அவங்க 1 லிட்டரில் டிசால்வ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. 10 கிராம் NaOH 1 லிட்டரில் டிசால்வ் ஆயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே கிவன் வெயிட் 10 கிராம் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் 40 இன்ட்டு
1 டிவைடட் பை 1 லிட்டர்னு போட்டுருவோம். 1 லிட்டரோ 2 லிட்டரோ கொடுத்துருந்தாங்கன்னா. பட் அவங்க எம்எல்ல கொடுத்துருந்தாங்கன்னா, மில்லி லிட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து அதை லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் அவங்க மில்லி லிட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா டிவைடட் பை 1000 போடணும். ஓகேவா? ஸோ லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இப்போது 1 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் எம்எல் டிவைடட் பை 1000 வருது. கரெக்டாக? இன்கேஸ் எம்எல்ல கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது இந்த 1000 வந்து நாங்கள் மேலே எடுத்துக்கலாம். கரெக்டு தானே? 1 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் எம்எல் டிவைடட் பை 1000 இருக்குது. ஸோ 1000 மேலே எடுத்துக்கலாம். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ மோலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு கிவன் வெயிட் ஆஃப் த solute, given weight of the solute divided by molecular weight of the solute into 1000 divided by volume of the solution in ml. ஓகேவா? இப்போது அவங்க வந்து கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் கேட்கலாம். என்ன கேட்கலாம்? அவங்க வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனும் லிட்டர்லேயே கொடுத்துட்டு மோலாரிட்டி கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டேரெக்டாக மோலாரிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இல்லை சார் அவங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுக்கல, பட் அவங்க அந்த NaOH H2SO4 அது மாதிரி சொல்யூட் கொடுத்துருக்காங்க. தென் எத்தனை கிராம் வந்து டிசால்வ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கிவன் வெயிட் ஆஃப் த சொல்யூட் இன் கிராம் டிவைட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சொல்யூட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சிடும். அதை சப்ஸ்டியூட் பண்ணி லிட்டரில் போட்டாலும் உங்களுக்கு ஓகே. புரிஞ்சுதா? அதை இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு எம்எல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவன் வெயிட் ஆஃப் த சொல்யூட் இன் கிராம். ஓகேவா? கிவன் வெயிட் அப்போ 10 கிராம் என்ன வச்சு கொடுத்துருக்காங்கன்னா கிவன் வெயிட் ஆஃப் த சொல்யூட் இன் கிராம் டிவைட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சொல்யூட் இன்ட்டு 1000 டிவைட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் எம்எல். அந்த சொல்யூஷன் வந்து எம்எல்ல கொடுத்துருந்தாங்கன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை பற்றி மோர் கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். ஜஸ்ட் ரிவைஸ் தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி. அதே மாதிரி இதில் ஸ்டூடெண்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் இதில் வந்து கிவன் வெயிட் ஆஃப் த சொல்யூட் கிராமில் கொடுத்துருவாங்க சார், நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன், மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சொல்யூட் தான் சார் இப்போ நான் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ மாலிகுலர் வெயிட் கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு கொடுத்துருக்கிற சொல்யூட்டு, ஓகேவா, எனக்கு கொடுத்துருக்கிற சொல்யூட்டில் இருக்கிற ஆட்டமோட அட்டாமிக் வெயிட்டை நான் ஆட் பண்ணேன்னா அதுதான் மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சொல்யூட். ஓகேவா? புரியல? சரி, இப்போ பாருங்கள், எனக்கு ஹவு டு ஃபைண்ட் மாலிகுலர் வெயிட். ஆட் த அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஈச் ஆட்டம் இன் த மாலிகுல். இப்போ ஒரு மாலிகுலோடைய ஈச் ஆட்டமோடைய அட்டாமிக் வெயிட்டை ஆட் பண்ணனா தட் இஸ் மாலிகுலர் வெயிட். ஓகேவா? இப்போது சார் அது எப்படி சார் ஆட்டமோடைய வெயிட் எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அட்டாமிக் வெயிட் அப் டு அட்டாமிக் நம்பர் 20, அட்டாமிக் வெயிட் அப் டு அட்டாமிக் நம்பர் 20 இஃப் நம்ம வந்து ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். இஃப் அட்டாமிக் நம்பர் இஸ் ஈவன், அட்டாமிக் வெயிட் மாஸ் நம்பர் வில் பி 2 into atomic number. If atomic number is odd number, then mass number will be 2 into atomic number plus 1. ஓகேவா? அட்டாமிக் நம்பர் வந்து ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா 2 into atomic number, அவ்வளோதான், தட் இஸ் த மாஸ் நம்பர் ஆஃப் தட் ஆட்டம். தென் அட்டாமிக் நம்பர் வந்து ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா 2 into atomic number plus 1, தட் இஸ் த மாஸ் நம்பர் ஆஃப் தட் ஆட்டம். அவ்வளோதான், சிம்பிள். தென் அட்டாமிக் நம்பர் 21 to 30 இருந்துச்சுன்னா எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, அட்டாமிக் நம்பர் இன்ட்டு 20, தென் 21னா அட்டாமிக் நம்பர் இன்ட்டு 2, தட் இஸ் 21 into 2 plus 3. 22னா அட்டாமிக் நம்பர் 22 into 2 plus 4. அட்டாமிக் நம்பர் 23னா 23 into 2 plus 5. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 3 4 5 4 5 4 5 3 6 5. இது ஒரு நம்பர் மாதிரி மைண்டில் வச்சுக்கொண்டு தான் 3 4 5 4 5 4 5 4 6 3 6 5. ஓகே, இப்படி மைண்டில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம அட்டாமிக் வெயிட்டை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அட்டாமிக் வெயிட் தெரிஞ்சதுன்னா மாலிகுலர் வெயிட்டை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போது அட்டாமிக் வெயிட், இப்போது ஏற்கனவே என்ன ரூல் சொல்லியிருந்தோம், அப் டு அட்டாமிக் நம்பர் 20 இஃப் அட்டாமிக் நம்பர் இஸ் ஈவன் 2 into அட்டாமிக் நம்பர். இப்போ அட்டாமிக் நம்பர் வந்து ஈவன், ஹீலியம் வந்து அட்டாமிக் நம்பர் 2, ஸோ மாஸ் நம்பர் வில் பி 4, லித்தியம் 3. அட்டாமிக் நம்பர் ஈவன் நம்பர் மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். பெரிலியம் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ், அதனால் அன்லைன் பண்ணியிருக்கேன். அட்டாமிக் நம்பர் 6, ஸோ 12 இஸ் த மாஸ் நம்பர். 8, ஸோ 16, 2 into 8 16, 10 2 into 10 20, தென் 12 2 into 12 24, 14 2 into 14 28, then 16 2 into 16 32, then 18 அது எக்ஸப்ஷனல் கேஸ், then 22 into 20 40. ஸோ இப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தா, அட்டாமிக் நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா 2 into அட்டாமிக் நம்பர், அது பார்த்தாச்சு. தென் அட்டாமிக் நம்பர் வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா 2 into அட்டாமிக் நம்பர் ப்ளஸ் 1. சரி, அட்டாமிக் நம்பர் வந்து ஆட் நம்பர், இப்போ 3 இருக்குது, 3 into 2 6 plus 1 7, then 5 into 2 10 plus 1 11, then 7 அது எக்ஸப்ஷனல் கேஸ்,
fluorine 9 into 2 18 plus 1 19. அதே போல் 11 into 2 22 plus 1 23. Then 13 into 2 26 plus 1 27. 15 into 2 30 plus 1 31. அது மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் அட்டாமிக் மாஸ் வந்து எழுதிடலாம். இதுக்கு 39 வரும் இல்லையா? சரி, இப்போது இந்த க்ரீனில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது மட்டும் எக்ஸப்ஷனல் கேஸ், அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். ஹைட்ரஜனுக்கு மாஸ் நம்பர் 1, பெரிலியமுக்கு ஆக்சுவலி ஈவன் நம்பர், அப்போ 8ன்னு வரணும், பட் 8 கிடையாது 9. ஓகேவா? தென் நைட்ரஜனுக்கு வந்து 7 + 7 14 + 1 15 வரணும், பட் 14 தான் மாஸ் நம்பர். அதே மாதிரி குளோரினுக்கு பார்த்தீங்கன்னா 35 வரணும், ஏன்னா ஆட் நம்பர் 17 + 17 35 வரணும், பட் 35.5. தென் ஆர்கானுக்கு வந்து 18 + 18 36 ஆர் 18 into 2 36 வரணும், பட் 40. ஓகே, ஸோ அப் டு அட்டாமிக் நம்பர் 20 நமக்கு வந்து இப்போ மாஸ் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ 21க்கு மேலே ஏற்கனவே நான் சொல்லியிருந்த ஃபார்முலா தான். அட்டாமிக் நம்பர் 21க்கு மேலே அட்டாமிக் நம்பர் இன்ட்டு 2. இப்போது ஃபஸ்ட்டு அட்டாமிக் நம்பர் 21னா 21 into 2 + 3. அட்டாமிக் நம்பர் 22னா நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கணும், into 2 + 4. நெக்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் 23னா 23 into 2 + 5. தென் அட்டாமிக் நம்பர் 24னா into 2 + 4. புரிஞ்சுதா? ஸோ இது மாதிரி நம்ம அட்டாமிக் நம்பர் 21லேருந்து 30 வரையும் நம்ம அட்டாமிக் நம்பர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதோடைய அட்டாமிக் நம்பர் என்னது? 21. அப்போ அட்டாமிக் மாஸ் நம்பர் என்னது? ஸோ 21 into 2 is equal to 42. 42 + 3 45. ஓகேவா? ஸோ 21 into 2 + 3 is equal to 45. அதே மாதிரி இதுக்கு 22 into 2 + 4 is equal to 48. அப்போ இதுக்கு 48. அது மாதிரி இதுக்கு வந்து 51, இது மாதிரி 52, 55, then 56, then 59, then again 59, then 63. ஆக்சுவலி 63.5 இது மட்டும் எக்ஸப்ஷனல் கேஸ். ஜிங்க் வந்து 65. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இதுக்கு எல்லாம் வரும், பட் காப்பர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இதுதான் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட் அப் டு அட்டாமிக் நம்பர் 30. சரி, இப்போ மாலிகுலர் வெயிட் ஆஃப் H2SO4 நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. எப்படி? ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ அட்டாமிக் மாஸ் வந்து 2. அட்டாமிக் மாஸ் வந்து 2. ஸோ 2 into 1 is equal to 2. தென் சல்ஃபர் வந்து 1 தான் இருக்குது, ஸோ 1 into சல்ஃபருடைய மாஸ் வந்து 32 இல்லையா? ஸோ 32 is equal to 32. தென் ஆக்சிஜன் வந்து 4 இருக்குது, 4 ஆக்சிஜன். ஸோ 4 into ஒரு ஆக்சிஜனுடைய மாஸ் வந்துட்டு 16. 4 into 16 how much? 64. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணனா 4 4 8 then 9 98. So this is the atomic mass of the sulfuric acid. Sorry, molecular weight of the sulfuric acid. 98 is the molecular weight of the sulfuric acid. இப்போ 98 gram நான் weight எடுத்தேன்னா sulfuric acid, that will be 1 mole. ஓகேவா? ஸோ மாலிகுலர் வெயிட்டை இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ கிவன் வெயிட் அவங்க வந்து என்ன சொல்லலாம்? 5 gram sulfuric acid அப்படின்னு டிசால்வ்டு இன் 500 ml சொல்லியிருந்தாங்கன்னா 5 gram 5 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சொல்யூட் என்னது? நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? மாலிகுலர் வெயிட் வந்து 98 சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ் கொடுத்தாங்கன்னா, ஸோ 5 டிவைட் பை 98 1000 டிவைட் பை எத்தனை ml கொடுத்துருக்காங்களோ அத்தனை ml. 500 ml 500 ml போட்டோன்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி இஃப் த சொல்யூஷன் இஸ் டைலூட்டட், இப்போ 2 சொல்யூஷன் அவங்க கொடுத்துருக்கலாம். இப்போ ஒரு சொல்யூஷன் வந்துட்டு அதோடைய மோலாரிட்டி வந்து M1, வால்யூம் வந்து V1. அதாவது இது வந்து 1 மோலார் சொல்யூஷன் 50 ml இருக்குன்னு வச்சுக்கோமே, 50 ml. இதை வந்து வாட்டர் ஆட் பண்ணி டைலூட் பண்ணுறாங்க, அதாவது ஒரு 25 ml வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. வால்யூம் வந்து 25 ml ஆட் பண்ணால் எத்தனை ஆகிடும்? 75 ml ஆகிடும். கரெக்டாக? 50 ml + 25 ml 75 ml ஆகிடும். இப்போது மோலாரிட்டி வந்து M2. இப்போ இது சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இது M1 V1, இது M2 V2. ஓகேவா?
இப்போ ஏற்கனவே மோலாரிட்டி தெரிஞ்ச சொல்யூஷன், அதாவது 1 மோலார் சொல்யூஷன் 50 mlங்கிற சொல்யூஷனை வந்து வாட்டர் ஆட் பண்ணி, அதாவது 25 ml வாட்டர் இது கூட ஆட் பண்ணாங்கன்னா இதோடைய வால்யூம் வந்து என்னவாயிடும், 75 ml ஆகிடும் இல்லையா. ஸோ இப்போது இதோடைய மோலாரிட்டி என்னன்னு கேட்கலாம். இப்போ மோலாரிட்டி சேஞ்ச் ஆகிருக்கும், மோலாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதோடைய நியூ மோலாரிட்டி என்னன்னு சொல்லி கேட்கலாம். அப்போது அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா m1v1 = m2v2. இதில் இனிஷியலாக நான் 1 மோலார் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டேன், வால்யூம் வந்து 50 ml எடுத்துக்கிட்டேன். தென் மோலாரிட்டி m2 தெரியாது, நியூ மோலாரிட்டி, v2 75 ml. புரிஞ்சுதா? இப்போ இது மட்டும் தெரியாது. அப்போ இந்த சைடு கொண்டு போனோன்னா நியூ மோலாரிட்டி நான் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? நியூ மோலாரிட்டி கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி if two solutions of the same solute are mixed, then molarity m is same solute mixed. Molarity of the two solutions are mixed. இப்போ two solutions of same solute mixed, two solutions of same solute வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க, two solutions of same solute. ஓகேவா? இப்போது ரெண்டு சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க. இதில் ரெண்டுலேயுமே சேம் சொல்யூட் இருக்குது, டூ சொல்யூஷன்ஸ் ஆஃப் சேம் சொல்யூட், ரெண்டுலேயுமே சேம் சொல்யூட் இருக்குது. ஓகேவா? இதுலேயும் NaOH இருக்குது, இதுலேயும் NaOH இருக்குது. ஓகேவா? ரெண்டுலேயுமே சேம் சொல்யூட். பட் இதோடைய கான்சன்ட்ரேஷன் வேறு, இதோடைய கான்சன்ட்ரேஷன் வேறு. இது மேபி 1 மோலார் சொல்யூஷன், இது மேபி 2 மோலார் சொல்யூஷன். இப்போ ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ரிசல்டன்ட் மோலாரிட்டி என்ன கிடைக்கும்? ஓகேவா? ரிசல்டன்ட் மோலாரிட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபார்முலா m = ரிசல்டன்ட் மோலாரிட்டி, ஃபைனல் மோலாரிட்டி வில் பி m1v1 + m2v2 / v1 + v2 போட்டோம்னா நமக்கு ஃபைனலாக இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற மோலாரிட்டி கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு மோலாரிட்டி பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கேன் வித் ப்ராப்ளம்ஸோட. இந்த மோலாரிட்டி இதில் புரிஞ்சதுன்னா ஓகே, இல்லைனாலும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோலாரிட்டி தெளிவாக தெரிஞ்சிடும். மோலாரிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மோலாலிட்டி, நார்மாலிட்டி, ஃபார்மாலிட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதில் எஸ்பெஷலி எப்படி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நம்ம ஃபைன் பண்ணுறது, அப்புறம் மாலிகுலர் வெயிட் எப்படி ஃபைன் பண்ணுறது, இது ரெண்டு தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதாங்க, மேட்ரு ஓவர். ஓகே, இப்போது மோலாலிட்டி, மோலாரிட்டி வந்து கேபிட்டல் M, மோலாலிட்டி வந்து ஸ்மால் m. ஓகேவா? ஸ்மால் m. இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா மோலாலிட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், அதே தான் பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் present in 1 kilogram of the solvent, 1 kilogram of the solvent. மோலாரிட்டியில் என்ன பார்த்தோம்? மோலாரிட்டியில் என்ன பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், அதே தான் present in 1 liter of the solution. இதுதான் மோலாரிட்டி. ஓகேவா? மோலாரிட்டி. பட் இங்கே என்ன பார்க்குறோம்? மோலாலிட்டியில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் present in 1 kilogram of the solvent. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 1 kilogram of the solvent. இங்கே சொல்யூஷன் கிடையாது, 1 kilogram of the solvent. ஓகேவா? ஏன்னா சொல்யூஷன்னா சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட். மோலாரிட்டியில் ஏற்கனவே பார்த்துருக்கோம், சொல்யூஷன்னா சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட். ஓகேவா? இந்த சால்வெண்ட்டில் 1 kilogram ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளோ மோல்ஸ் சொல்யூட் டிசால்வ் ஆகிருக்குதுங்கிறது தான் மோலாலிட்டி. இந்த சொல்யூஷனில் டிசால்வ் ஆகிருந்ததுன்னா 1 liter சொல்யூஷனில் எவ்வளோ டிசால்வ் ஆகிருக்குங்கிறது தட் இஸ் மோலாரிட்டி. ஓகேவா? சொல்யூஷனில் 1 liter சொல்யூஷனில் எவ்வளோ டிசால்வ் ஆகிருக்கிறது மோலாரிட்டி. 1 kilogram, நாட் லிட்டர், 1 kilogram சால்வெண்ட்டில் எவ்வளோ சொல்யூட் டிசால்வ் ஆகிருக்குங்கிறது மோலாலிட்டி. ஓகேவா? ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ அதே தான், இது திரும்ப நான் ஏற்கனவே சொன்னது தான். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் மோலாரிட்டி தெளிவாக தெரிஞ்சதுன்னா மோலாலிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, மோலாலிட்டி டினோட்டட் பை த சிம்பிள் ஸ்மால் m. இட் இஸ் டெம்பரேச்சர் இண்டிபெண்ட். அதாவது மோலாரிட்டி, நார்மாலிட்டி, ஃபார்மாலிட்டி இதெல்லாம் டெம்பரேச்சர் டிபெண்ட். டெம்பரேச்சரை பொறுத்து அதோடைய கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகும். பட் மோலாலிட்டி வந்து டெம்பரேச்சர் இண்டிபெண்ட். இது டெம்பரேச்சரை பொறுத்து இருக்காது. மோலாலிட்டி வந்து டெம்பரேச்சர் இண்டிபெண்ட், இது டெம்பரேச்சரை பொறுத்து இருக்காது. சரி, இப்போது இட் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் ஸ்மால் m. மோலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு அதே தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பட் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். ஓகேவா? மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராம். மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் ஏன்னா டெஃபினேஷன் அதான் 1 kilogram ஆஃப் த சால்வெண்ட். ஸோ மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராம். பட் மோலாரிட்டியில் என்ன பார்த்தோம்? மோலாரிட்டியில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். பட் இங்கே
மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராம். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, புரிஞ்சுக்கணும். தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், இதை தான் ப்ரீஃபாக இப்போ கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? கிவன் வெயிட் ஆஃப் த சொல்யூட் இன் கிராம் டிவைட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சொல்யூட். ஓகேவா? எண்ணெயை வச்சு கூட நம்ம சொல்யூட்டாக எடுத்துக்கிட்டு அது வந்து இப்போ 10 கிராம் எண்ணெயை வச்சுன்னா எத்தனை மோல்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? 10 கிராம் எண்ணெய் வச்சுன்னா கிவன் வெயிட் 10 கிராம், given weight 10 gram divided by molecular weight வந்து 40 இல்லையா? So 1/4, that is the number of moles. That is the number of moles of 10 gram NaOH. புரிஞ்சுதா? சரி, இப்போது ஸோ அதே மாதிரி தான் இன்கேஸ் ஓகே, இப்போது இன்ஸ்டெட் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டுக்கு பதிலாக நான் இதை கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ மோலாலிட்டி ஸ்மால் m இஸ் ஈக்குவல் டு given weight of the solute divided by molecular weight. இதுக்கு பதிலாக number of molesக்கு பதிலாக given weight divided by molecular weight into the mass of the solvent in kilogram இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிக்கிறேன், mass of the solvent in kilogram. ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? எல்லாம் சேம் தான், பட் இது தான் ரொம்ப பேஸ். இதுலேருந்து தான் இது மாதிரி கூட நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன், பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் கிவன் இன் த கொஸ்டின். அதே மாதிரி இப்போது மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் வந்து கிலோகிராமில் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. 10 gram NaOH dissolved in 1 kilogram of H2O சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் 200 gram of H2O சொல்கிறாங்க. அப்போ கிராமாக சொல்லிட்டாங்கன்னா இந்த கிலோகிராமை வந்து நான் கிராமாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஸோ கிராம் டிவைடட் பை 1000, ஸோ 1000 மேலே போயிடும். அப்போ மோலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு கிவன் வெயிட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம், கிவன் வெயிட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம். ஓகேவா? கிவன் வெயிட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் சொல்யூட் இன்ட்டு 1000 divided by molecular mass of solvent in gram, mass of solvent in gram. ஓகேவா? ஸோ இதை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோன்னா ஐ கேன் ஃபைண்ட் த மோலாலிட்டி. ஸோ பேஸ் ஃபார்முலா வந்து இது தான். அவங்க பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் கிவன் இன் த கொஷின் ஐ நீட் டு சூஸ் த ஃபார்முலா. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3 கிராம் ஆஃப் சால்ட். அவங்க என்ன சால்ட்டெல்லாம் மென்ஷன் பண்ணல, பட் 3 கிராம் ஆஃப் சால்ட், மாலிகுலர் வெயிட் வந்து 13 கொடுத்துட்டாங்க, டிசால்வ் இன் 250 கிராம் ஆஃப் வாட்டர். ஓகேவா? சால்வெண்ட் வந்து 250 கிராம்னு சொல்லிட்டாங்க. மோலாலிட்டி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போது எனக்கு தெரியும் மோலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு கிவன் வெயிட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம் divided by molecular weight of solute into கிராமில் வந்து சால்வெண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ 1000 divided by mass of solvent in gram. இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணேன். ஓகேவா? அவ்வளோதான். given weight of the solute in gram 3 gram divided by molecular weight 30, அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, into 1000 divided by அப்படி டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 425 are 100, தென் 3 10, தென் இதையும் கேன்சல் பண்ணனா இஸ் ஈக்குவல் டு 4 divided by 10, that will be equal to ஆக்சுவலி 10 வந்து போகாது, ஸோ 0.4. ஓகேவா? ஸோ 4 10s are 40. ஸோ தட் இஸ் mole per kilogram. Okay, that is the molality of this solution. First answer. Okay, next another one question. 25 gram of NaOH solute வந்து 25 gram NaOH ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மாலிகுலர் வெயிட் என்னது? ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி கூட பார்த்துருக்கோம் இல்லையா? 40. மாலிகுலர் வெயிட் 40 dissolved in 100 gram of the solution. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே சால்வெண்ட் கொடுக்கல, சொல்யூஷனுங்கிறது என்னது? சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட். ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு ஃபார்முலா என்ன வேணும்? சால்வெண்ட் வேணும். கரெக்டு தானே? நமக்கு எந்த ஃபார்முலா எடுத்து பார்த்தாலும் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் அதுதான் இருக்கும். ஓகே, இப்போது எனக்கு ஃபார்முலா எழுதுகிறேன். ஃபார்முலா என்னது? மோலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் solute in gram by molecular weight of
solute into 1000 divided by mass of solvent in gram. ஓகே, இதுதான் ஃபார்முலா. சரி, இப்போ வெயிட் ஆஃப் த சொல்யூட் இன் கிராம் அவங்களே கொடுத்துட்டாங்க, 25 கிராம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 25 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சொல்யூட், அது 40. நம்ம இப்போ கூட லாஸ்ட் ப்ராப்ளம்லேயே கண்டுபிடிச்சோம். ஸோ 40 உங்களுக்கு தெரியும் எப்படி கண்டுபிடிக்கணும். இன்ட்டு 1000 டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். மாஸ் ஆஃப் த சால்வெண்ட், பட் அவங்க வந்து 100 கிராம் மாஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன கொடுத்துருக்காங்க, சொல்யூஷனுடைய மாஸ் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனுடைய மாஸ் வந்து 100 கிராம் கொடுத்துட்டாங்க. சொல்யூஷனுடைய மாஸ் வந்து 100 கிராம் கொடுத்துட்டாங்க. ஆனால் சொல்யூஷனுங்கிறது என்னது, சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட்டு. சொல்யூட் மாஸ் என்னது 25 கிராம், கரெக்டு தானே? ஏன்னா 25 கிராம் NaOH டிசால்வ் ஆயிருக்கு. அப்போ சொல்யூட்டோட மாஸ் வந்து 25 ப்ளஸ் சால்வெண்ட். அப்போ சால்வெண்ட்டுடைய மாஸ் என்னது, இந்த 25 இந்த சைடு வந்துச்சுன்னா 100 மைனஸ் 75 கிராம். ஓகேவா, கிராம் இஸ் ஈக்குவல் டு சால்வெண்ட் வெயிட். சால்வெண்ட் வெயிட் ஓகேவா. அப்போ சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு sorry 100 minus 25 தானே 25. So 100 minus 25 is equal to 75 gram. That is the solvent weight. புரிஞ்சுதா, mass of the solvent in gram 75. ஓகேவா, புரிஞ்சுதா. டேரெக்டாக நம்ம வந்து 100 கிராம் கொடுத்துருக்காங்க, அப்போ 100 கிராம் போட்டக்கூடாது. இது சொல்யூஷனாக சால்வெண்ட்டானு கொடுக்கணும், பார்க்கணும். இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்தோன்னா, ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் வாட்டர்னு கொடுத்துட்டாங்க. டிசால்வ் இன் 250 கிராம் ஆஃப் வாட்டர். வாட்டருங்கிறது சால்வெண்ட்டு. ஓகேவா, வாட்டருங்கிறது சால்வெண்ட். அதில் சால்ட் வந்து டிசால்வ் ஆச்சுன்னா அது பேர் சொல்யூஷன். ஓகேவா, அவங்க வாட்டர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்போ அது சால்வெண்ட். பட் இங்கே சொல்யூஷனே கொடுத்துட்டாங்க, அப்போ அது சோடியம் ஹைட்ராக்சைடு டிசால்வ் ஆகிடுச்சு. ஓகேவா, அப்போ எனக்கு அதில் சால்வெண்ட்டோடைய வெயிட் மட்டும் எவ்வளோனா 75 கிராம். அதில் 25 கிராம் ஆட் பண்ணால் தான் எனக்கு 100 கிராம் சொல்யூஷன்ஸ் வருது. புரிஞ்சுதா. சரி, இப்போது இதை நான் கேன்சல் பண்ணலாம். 25 சார் 75. தென் இங்கே 0 கேன்சல் பண்ணுறேன். தென் 4 25 4s are 100, correct. 25 4s, so is equal to 25 divided by 3 கிடைக்குது. இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 8 3s are 24. then remaining one 3s are 9. so 8.3 mole per liter, sorry mole per kilogram. ஏன்னா மோலாலிட்டி இல்லையா, ஸோ மோல் per kilogram. ஓகே, இதுதான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மோலாலிட்டி அண்ட் மோலாரிட்டி. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மோலாலிட்டி அண்ட் மோலாரிட்டி. ஓகேவா, மோலாலிட்டிக்கும் மோலாரிட்டிக்கும் உள்ள ரிலேஷன். இது இவ்வளோ தான் சிம்பிளாக ஃபார்முலா. மோலாலிட்டி அவங்க வந்து மோலாரிட்டி கொடுத்துட்டு மோலாலிட்டி கேட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா. இல்லை மோலாலிட்டி கொடுத்துட்டு மோலாரிட்டி கேட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா. புரிஞ்சுதா. மோலாரிட்டி கொஸ்டினில் இருக்குது, மோலாலிட்டி கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. மோலாலிட்டி கொஸ்டினில் இருக்குது, மோலாரிட்டி கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் போடலாம். ஓகே, இப்போது கொஸ்டின் டென்சிட்டி ஆஃப் 2.05 m. எம்னா என்ன, மோலாரிட்டி. ஓகேவா. சொல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிடுங்கிறது என்னென்னா CH3COOH. இதான் அசிட்டிக் ஆசிட், வினிகர்னு சொல்லுவோம். இன் வாட்டர் இஸ் 1.02 கிராம் per ml. இதுதான் டென்சிட்டி, இது மோலாரிட்டி. இது அசிட்டிக் ஆசிட் CH3COOH. இதான் மோலாலிட்டி கேட்குறாங்க. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க, மோலாரிட்டி கொடுத்துட்டாங்க, மோலாலிட்டி கேட்குறாங்க. அதாவது கேபிட்டல் M கொடுத்துட்டு ஸ்மால் m கேட்குறாங்க. கரெக்டாக. நமக்கு ஃபார்முலா என்ன, மோலாலிட்டிக்கு இந்த ஃபார்முலா. ஓகேவா. மோலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மோலாரிட்டி பை டென்சிட்டி மைனஸ் மோலாரிட்டி இன்ட்டு மாலிகுலர் மாஸ் டிவைட் பை 1000. இப்போ அதை எழுதிக்கிறேன். ஓகேவா. ஸோ மோலாரிட்டி மோலாலிட்டி ஸ்மால் m தானே கேட்குறாங்க. மோலாலிட்டி ஸ்மால் m இஸ் ஈக்குவல் டு மோலாரிட்டி divided by density minus molarity into molecular weight divided by 1000. அவ்வளோதான். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். தட்ஸ் ஆல். மோலாரிட்டி என்ன கொடுத்துட்டாங்க, 2.05 கொடுத்துட்டாங்க. 2.05 டிவைட் பை டென்சிட்டி என்ன கொடுத்துட்டாங்க, 1.02 கிராம் பெர் லிட்டர் மைனஸ் மோலாரிட்டி என்னது, மோலாரிட்டி அதான் ஏற்கனவே நம்ம பார்த்தது 2.05
இன்ட்டு மாலிகுலர் வெயிட் என்னது, அசிட்டிக் ஆசிடோடைய மாலிகுலர் வெயிட். எப்படி கண்டுபிடிக்கணும், அது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ CH3 நான் அப்படியே டேரெக்டாக பண்ணுறேன், H3COOH. ஓகேவா. இப்போது கார்பனுக்கு வந்து 6, அப்போ மாஸ் நம்பர் வந்து என்னது 12. 6னா மாஸ் நம்பர் வந்து 12, கரெக்டாக 12 ப்ளஸ் ஒரு ஹைட்ரஜனுக்கு வந்து 1 மாஸ், அப்போ 3 ஹைட்ரஜனுக்கு 3 மாஸ், கார்பனுக்கு வந்து 12 மாஸ் நம்பர். ஓகேவா. ஆக்சிஜனுக்கு வந்து 16, இன்னொரு ஆக்சிஜன் இருக்குது 16 ப்ளஸ் 1. ஓகேவா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா தட் இஸ் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் த அசிட்டிக் ஆசிட். கரெக்டு தானே. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், மாலிகுலர் மாஸ் வந்து 60. தட் இஸ் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். புரிஞ்சுதா. இப்போது மாலிகுலர் வெயிட் வந்து 60 டிவைடட் பை 1000. ஓகேவா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன், 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். தென் 52s are 100, 3 2s are 60. ஓகேவா. இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் 6 தானே. ஸோ ஐ ஆம் ரைட்டிங் ஹியர் 2.05 டிவைடட் பை 1.02 minus 2 into 3, almost 6 divided by 50. கரெக்டாக 6 divided by 50. இப்போது இதை ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணேன்னா 3 2s are 6, 25 2s are 50. தென் இதையும் கேன்சல் பண்ணேன்னா 8 பாயிண்ட் சம்திங் வரும், 8.3 like that it will come. So 8 எடுத்துக்கிறேன். So is equal to 2.05 divided by 1.02 minus 1 by 8. So that will be equal to 2.05 divided by 1.02 minus எத்தனை 1ல போகாது. So 0.1 remaining 2, 2 8s are 16, so 0.12. ஸோ இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணனா 2.05 டிவைடட் பை 0.90 கிடைக்கும். ஓகேவா. 0.90. இப்போ இதை கேன்சல் பண்ணனா எப்படி கேன்சல் பண்ணலாம், 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 20.5 டிவைடட் பை 9. ஸோ ஆல்மோஸ்ட் 2 9s are 18, 2 9s are 18, remaining 2. So remaining 2 na 25. So again it will come 2. Okay va. So this will be the answer. Which one? This one. Okay, 2.2. This will be the answer. Understand? புரிஞ்சிருச்சா. Then அதே மாதிரி இதில் வந்துட்டு இன்னொரு கொஸ்டின், இன்னொரு என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஒரு மோலாரிட்டி கொடுத்துட்டு அதை டைலூட் பண்ணுறாங்க. ஒரு மோலாலிட்டி சொல்யூஷன் கொடுத்துட்டு, அதாவது சர்டன் மோலால் கொடுத்துட்டு அதை டைலூட் பண்ணும்போது அதே ஃபார்முலா தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. M1V1 இஸ் ஈக்குவல் டு M2V2ன்னு பார்த்தோம் இல்லையா மோலாரிட்டியில். அதே தான் இங்கேயும் வரும். நம்ம ஏற்கனவே மோலாரிட்டியில் பார்த்துருக்கோம். இஃப் டூ சொல்யூஷன் இஸ் டைலூட்டட் then molarity and volume will change from M1V1 to M2V2ன்னு பார்த்தோம் இல்லையா. மோலாலிட்டிக்கும் அதே சேம் தான். இஃப் சொல்யூஷன் இஸ் டைலூட்டட், ஸோ அதோடைய வால்யூமும் மோலாரிட்டியும் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ அப்போது இந்த M1V1 இஸ் ஈக்குவல் டு M2V2. அதே மாதிரி இஃப் டூ சொல்யூஷன்ஸ் ஆஃப் சேம் சொல்யூட்ஸ் ஆர் மிக்ஸ்டு தென் மோலாரிட்டி நம்ம பார்த்துருக்கோம். மோலாலிட்டியும் சேம் ஃபார்முலா தான். புரிஞ்சுதா. ஸோ இதுதான் மோலாரிட்டினா என்ன, அதை ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். தென் மோலாலிட்டினா என்ன, தென் மோலாலிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா. தேங்க்யூ எவ்ரிவன். பாய்.